கடந்த மக்களவை தேர்தலோடு ஒப்பிடும்போது இந்த முறை வாக்கு சதவீதம் என்பது குறைந்து காணப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை என்பதே தற்பொழுது பார்க்கப்படுகிறது. தற்போதைய தேர்தலில் சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலும் சராசரியாக 56.10 வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கின்றன. தேனியை பொறுத்தவரைக்கும் வாக்குப்பதிவு என்பது 6% அளவிற்கு குறைந்து காணப்படுகிறது. மத்திய சென்னையை பொறுத்தவரைக்கும் கடந்த 2019ஆம் ஆண்டு 58.95% வாக்குகள் பதிவாகியிருந்தது. ஆனால் இந்த முறை 53.91% வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருக்கின்றது. தென் சென்னையை பொறுத்தவரைக்கும் கடந்த 2019 மக்களவை தேர்தலோடு ஒப்பிடும்போது 57.05% வாக்குகள் பதிவாகி இருந்தது. ஆனால் இந்த முறை தென் சென்னையை பொறுத்தவரைக்கும் 54.27% வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கின்றது. இது பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கார்த்திகேயன். வணக்கம். கடந்த மக்களவை தேர்தலோடு ஒப்பிடும்போது இந்த முறை வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது குறைந்து காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் 44% மக்கள் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, இது சென்னை மிக மிக குறைவு. பொதுவாகவே மாநில அளவில் பாத்தீங்கன்னாலே ஒரு 3% சென்ற முறை 72% மேல இருந்தது. இந்த முறை 69 70% கூட வரல. இப்ப பொதுவாக மாநில அளவுலவே வாக்கு சதவீதம்ன்றது பெரிய அளவிற்கு அதிகமாக இல்லை. அதுதான் உண்மை. சென்னையை பொறுத்தவரை அதை விட மிக குறைவா இருப்பதுன்றது மிக வருத்தகரமான விஷயம். ஃபர்ஸ்ட் நேற்று இதே நேரத்தில் கூட நானும் பல தொலைக்காட்சிகளில் சொல்லியிருந்தேன், இதே நிலைதான் தொடரப் போகிறது. ஆனா மாலை தேர்தல் ஆணையத்தால் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஃபிகர்ன்றது அந்த ப்ரொவிஷனல் ஃபிகர்ஸை பார்க்கும்போது மிகவும் என்கரேஜிங்கா இருந்தது. ஒரு வேளை சென்னையில ஒரு 10% 8லிருந்து 10% ஜம்ப் இருக்கு. ஆனா கடைசியா ஃபைனல் ஃபிகர்ஸ் எல்லா தரவுகளையும் கன்சால்டேட் பண்ணி ஃபைனல் ஃபிகர்ஸ் ரிலீஸ் பண்ணும் பொழுது அது மிக மிக குறைவு என்பது தெரியுது. இது பொதுவாக வாக்காளர்கள் மத்தியில் ஒரு அயற்சி இருக்கிறது, ஒரு ஃபட்டீக் செட்டின் ஆயிருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல இது வாக்கு செலுத்துவதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அயற்சியா கூட இருக்கலாம். நீங்கள் இந்த வாக்கு சதவீதம் ஒரு 8லிருந்து 10% உயர்ந்து இருக்கிறது. இதே நிலைதான் கோவையிலையும் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப பாஜக தரப்பில் கூறப்பட்டது இளைஞர்கள் மதம் பிரதமருக்கான ஆதரவு பெருகினதுனாலதான் இந்த மாதிரி வந்தது அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனா அப்பொழுதே அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போது அதெல்லாமே பொய்த்து போகுது. அதை விட கம்மியாக இருக்குன்னா அப்ப அந்த ஒரு இது போன்ற ஒரு பாஜகவோ பிரதமருக்கோ ஒரு எழுச்சி இல்லையா அப்படின்ற இயல்பான அந்த கேள்வி எழுது. இல்ல பொதுவா என்னன்னா அப்போ அந்த பாஜகவிற்கு ஆதரவு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு திரளவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல பொதுவாகவே 47% போது அதையும் தாண்டி மித்த மக்களும் எல்லோருமே வாக்களிக்க வரலன்றது அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபட்டீக் இருக்கு, ஒரு அயற்சி இருக்கு, நம்ம பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மனோநிலை. அதாவது தேர்தலுக்கு வாக்கு செலுத்துவதற்கு பதிலாக ஒரு 3 நாள் கண்டினியூஸா லீவ் வர்றதுனால விடுமுறைக்காக சுற்றுப்பயணம் போறது, அந்த நிலைக்கு அந்த ஒரு முடிவு எடுத்து தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றாமல் இருப்பதற்கான காரணம் அவர்களுக்கு ஒரு அயற்சி இருப்பதுன்றதை நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது என்று. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த தேர்தல் நடத்துவது என்பது அது குறிப்பாக சென்னையில ஒரு பெரிய வெள்ளத்திற்கு அடுத்தபடியாக நடக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய 3 தொகுதிகளுமே மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னையில வெள்ளம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பாக 6000 ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்படுகிறது. மீட்பு பணிகள்ல பல்வேறு விமர்சனங்கள் தமிழ்நாடு அரசு மேல இருக்கு. அதே வேளையில் ஒன்றிய பாஜக அரசு அதற்கு 1 ரூபாய் கூட நிதி கொடுக்கவில்லை, பிரதமர் பார்க்கவில்லை, மாறாக ஓட்டு கேட்பதற்கு மட்டும் டி நகர் வர்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் ஒரு பக்கம் இருக்கு. பாஜக அந்த விமர்சனத்தை எதிர்நோக்கி இருக்கும். 37,000 கோடி ரூபாயில் ஒரு பைசா கூட கொடுக்காமல் வெள்ளத்திற்கு ஆறுதல் கூட சொல்லாத பிரதமர் ஓட்டு மட்டும் கேட்பதற்கு வந்தார் அப்படின்ற ஒரு நிலையும் பாக்குறோம். மாநில அரசு மீது விமர்சனம் நிச்சயமா இருக்கு அந்த வெள்ள நிவாரண பணிகள் செய்ததுல. ஆனால் 7,000 ரூபாய் கொடுத்தது, 6,000 ரூபாய் ஒரு குடும்ப அட்டைக்கு கொடுத்தது, அவர்கள் கொஞ்சம் மீட்பு பணிகள் ஓரளவுக்கு வேகம் காட்டி மக்களை இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு, மின்சாரம் திரும்பி வருவதற்கெல்லாம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து எவ்வளவு விரைவாக முடியுமோ செய்தார்கள். அதுல பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு, மக்களுக்கு குறைபாடுகள் இருக்கு. அப்ப இது இரண்டையும் வைத்து பார்க்கும்போது மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய கோபத்தோடு இவர்களுக்கு எதிரான வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற நிலைக்கு வந்தா யாருக்கு வாக்களிப்பது? ஒன்று அரசாங்கத்தின் மீது, மாநில அரசின் மீது ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னா 6,000 ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்காங்க, விமர்சனம் இருக்கு அப்படின்றாலும் அவர்களுக்கு வேற மாற்று என்ன இருக்கு? அட்லீஸ்ட் அதாவது செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் மீது ஒரு புள்ளியில ஒரு பாராட்டுறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப மாற்றாக சரி இவர்கள் சரியாக செயல்படவில்லை, வேறு யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி போனா அங்க இருக்கக்கூடியது பாஜக. அது ஒரு பைசா கூட கொடுக்காமல் பெரிய வெள்ளம் உயிர் சேதம் ஏற்பட்ட போது கூட மக்களுக்கு ஆறுதல் கூட சொல்லாத ஒரு
பிரதமர் பார்த்தோம். அதே போல வந்து பாஜகவை நியாயப்படுத்தி நீங்கள் முன்பு கொடுத்த பணத்தை செலவு செய்யவில்லை, நாங்கள் கொடுத்தோம் வந்து வங்கியில கடனா வாங்கினதெல்லாம் இப்ப நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லி பொய்க்கணக்குகள் காமிச்சது. அப்ப மாற்றுன்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவ் போறதுக்கு இது அதை விட மோசமாக இருக்குது. அப்ப பாஜகவிற்கும் வாக்களிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பமில்லை, அவர்கள் முன் வரவில்லை. அதே சமயம் மாநில அரசு மீது விமர்சனம் இருக்கு. இரண்டுக்கும் இடைப்பட்ட வந்து ஒரு அதிமுக என்பது அவர்கள் வேட்பாளரே வந்து ஒரு தொகுதியில நிறுத்தவே இல்லை. அப்ப வந்து நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க விடுறாங்க, அவங்க ஒரு இடங்கள்ல மட்டும் தான் நிறுத்துறாங்க. அப்போ பெரிய அளவிற்கு மக்களை வந்து உத்வேகப்படுத்தல, அவங்களை வந்து என்கரேஜ் மோட்டிவேட் பண்ற அளவிற்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. சரி, அதற்காக வந்து நீங்க நியாயப்படுத்த முடியாத ஒரு 100ல 47% பேர் வாக்களிக்காமல் இருப்பதை வந்து நியாயப்படுத்த முடியாது. அதே சமயம் இந்த அயற்சி தான் அரசாங்கம் மீது இல்ல வந்து மத்திய மாநில அரசுகள் மீது இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியோ இல்ல மத்திய அரசு மீது இருக்கக்கூடிய கோபம், மாநில அரசின் வந்து நிவாரணத்தில் இருக்கக்கூடிய சில அதிருப்திகள், மாற்றுக் கட்சியான அதிமுகன்னு சொல்லக்கூடிய பிரதான எதிர்கட்சி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மை, இதெல்லாம் கலந்துதான் வந்து பெரிய அளவிற்கு அவர்கள் வாக்களிக்க வரவில்லை. அவர்களுக்கு ஒரு அயற்சி இருந்ததுனால தான் பெரிய அளவிற்கு அவர்கள் டேர்ன் அப் பண்ணல, வழக்கம் போல் அவர்கள் தவிர்த்து விட்டார்கள்ன்றதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.